இயக்குனரும் நடிகருமான திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜின் திடீர் மறைவு தமிழ் திரையுலகையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கம் போல் காலை நடைப்பயிற்சியை முடித்து வீட்டிற்கு வந்த அவர் திடீரென நெஞ்சுவலி இருப்பதாக கூறியதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்களின் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த செய்தி வெளியானதிலிருந்து அவருடைய இல்லத்தில் ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாக்யராஜின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் அங்கு நடந்த ஒரு சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக வீட்டிற்கு வந்த சில நிமிடங்களிலேயே அவருக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் இதனால் அவர் நிலை தடுமாறிய அவர் உடனடியாக அங்கிருந்த சோபாவில் அமர்ந்துள்ளார். அவருடைய முகமாற்றம் மற்றும் உடல்நிலையை கண்டு அருகில் இருந்த குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். பயந்து போன குடும்பத்தினர் தாமதிக்காமல் அவரை மீட்டு அவசர சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையும் அளித்தனர். இருந்தாலும் சிகிச்சை பலனின்றி அவர் மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சோக சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமைகளுள் ஒருவராக திகழ்ந்த பன்முக திறமை கொண்ட கே. பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள இல்லத்தில் மனைவி பூர்ணிமா மற்றும் மகன் சாந்தனுடன் பாக்யராஜ் வசித்து வந்தார். பாக்யராஜுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதற்கு பிறகு குடும்பத்தினர் அவரை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. பாக்யராஜின் குருவான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்த 17வது நாளிலேயே பாக்யராஜும் மறைந்திருப்பது ரசிகர்கள் மற்றும் திரையுலகினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற கே. பாக்யராஜ் 1953 ஜனவரி 7ஆம் தேதியோடு ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்தவர். சினிமா ஆசையில் சென்னை வந்த அவர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினார். பாரதி ராஜாவிடம் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர் பாக்யராஜ். 1979ஆம் ஆண்டில் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் கே. பாக்யராஜ் ஏற்படுத்திய தாக்கங்கள் ரொம்பவே அதிகம். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்தார். பாக்யராஜின் நடிப்பு, வசனம், நடனம் ஆகியவற்றுக்கு என்றே தனி ரசிகர்கள் உண்டு. குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர். தன்னுடைய திரைக்கதை எழுதும் திறனால் இந்திய திரையுலகையே தன்னுடைய பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் பாக்யராஜ். பாக்யராஜின் திரைக்கதையை பார்த்து மிரண்டு போன பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவரை தனக்கு படம் இயக்கி தர வேண்டும் என கேட்டுக்கொண்ட வரலாறும் உண்டு. அதன் அடிப்படையில் ஆக்ரே ராஷ்டா என்ற இந்தி படத்தை பாக்யராஜ் இயக்கினார். அதில் அமிதாப் பச்சன் நடித்து படம் பெரிய ஹிட்டானது. அதிலும் முக்கியமாக 48 ஆண்டுகால திரை வரலாற்றில் 25 படங்களை இயக்கி 75 படங்களில் பாக்யராஜ் நடித்துள்ளார். பிலிம்பேர், சைமா வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை வென்றுள்ளார். 1989ஆம் ஆண்டு அரசியலிலும் இவர் கால் பதித்தார். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். பின்னர் அந்த கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். அதன் பிறகு திமுகவில் இணைந்த அவர் கடந்த சில ஆண்டுகளாக அரசியலை விட்டு விலகி இருந்தார். அதே போலதான் வயது முதிர்வு காரணமாக படம் இயக்குவதை நிறுத்திய பாக்யராஜ் திரைப்படங்களில் சிறப்பு தோற்றங்களில் மட்டுமே நடித்து வந்தார். 1990களிலேயே லட்சங்களில் சம்பளம் வாங்கியவர் பாக்யராஜ் என சொல்லப்படுகிறது. அதன்படி அவருடைய மொத்த சொத்து மதிப்பு 50 கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுமார் 10 கோடி மதிப்பில் 2 வீடுகள் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாக்யராஜ் தன் வாழ்க்கையில் சில புத்தகங்களை எழுதி வெளியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். நீங்க நினைச்சா சாதிக்கலாங்க, வாங்க சினிமாவை பற்றி பேசலாம். உங்கள் பாக்யராஜின் கேள்வி பதில்கள் ஆகியவை பாக்யராஜின் சிறந்த புத்தகங்கள் ஆகும். பாக்யராஜை பொறுத்தவரை திரையுலகின் நன்மதிப்பை பெற்றவர், பலருக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர், திரைப்பட இயக்கம் தொடங்கி திரையுலகில் பலருக்கும் எப்போதும் துணை நின்றவர். அந்த வகையில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது என்ற நல்ல பெயர்தான் பாக்யராஜ் சம்பாதித்து வைத்த மிகப்பெரிய சொத்து என்று கூறக்கூடலாம். இந்த நிலையில்தான் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் கண்தானம் செய்துள்ளார். இதற்கு பிறகு அவருடைய கண்களை பெறுவதற்காக மருத்துவர் குழு வருகை தரவுள்ளது. தற்போது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன. இயக்குனர் பாக்யராஜின் உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவர் ஏற்கனவே கண்தானம் செய்ய
செய்ய ஒப்புதல் அளித்திருந்ததை அடுத்து அவருடைய கண்களை பெறுவதற்காக சென்னை அரசு கண் மருத்துவமனையின் பிரத்யேக மருத்துவ குழுவினர் தற்போது அவருடைய இல்லத்திற்கு விரைந்து வந்துள்ளனர். அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் உடலிலிருந்து கண்களை பாதுகாப்பதாக எடுப்பதற்கான மருத்துவ ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்றும் வருகின்றன. மரணத்திலும் பிறர் வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கண்தானம் செய்துள்ள இயக்குனர் பாக்கியராஜின் இந்த செயல் திரையுலகினர் மற்றும் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சிகளையும் நெஞ்சார பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் 25க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய பாக்கியராஜ் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். சில படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றிய அவர் திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறமையால் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தார். நேற்று முன்தினம் கோவாவில் நடைபெற்ற நடிகை குஷ்புவின் மூத்த மகள் திருமண விழாவில் பட்டு வேஷ்டி சட்டையில் கலந்து கொண்டதே அவருடைய கடைசி பொது நிகழ்ச்சி தோற்றமாக அமைந்தது. திருமண நிகழ்ச்சியில் அவர் உற்சாகமாக கலந்து கொண்டு விருந்தினர்களுடன் உரையாடிய காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. அந்த வீடியோவை பகிர்ந்து ரசிகர்கள் பலரும் தங்களின் இரங்கல்களை தெரிவித்தும் வருகின்றனர். நடிகர் சிரஞ்சீவி வெளியிட்ட இரங்கல் பதிவில், நேற்று முன்தினம் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சிரித்து பேசி செல்ஃபி எடுத்துக் கொண்டோம். இன்று அவர் இல்லை என்ற செய்தியை இன்னும் நம்ப முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு நடிகை குஷ்புவும் உங்களுடன் பகிர்ந்த சிரிப்பும் மகிழ்ச்சியான தருணங்களும் என்றும் நினைவில் இருக்கும். உங்களை நாங்கள் எப்போதும் மிஸ் செய்வோம் என்று உருக்கமாக அஞ்சலி செலுத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அவருடைய ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவருடைய மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். கே. பாக்கியராஜை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், திரைத்துறையினருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் கே. பாக்கியராஜின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். பாக்கியராஜின் உடலுக்கு நாளை இறுதி சடங்குகள் பெசன்ட் நகரில் நடைபெறுகின்றன. இந்த நிலையில் விஜய் பாக்கியராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்தார். அப்போது அவர் சாந்தனுவை கட்டி அணைத்து ஆறுதல் தெரிவித்தார். இதற்கு பிறகு விஜயை பார்த்ததும் கதறி அழுத பூர்ணிமாவை கட்டி அணைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். பூர்ணிமா நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் அருகே சென்ற விஜய் நாற்காலிக்கு இணையாக முட்டி போட்டு அமர்ந்து பூர்ணிமாவுக்கு ஆறுதல் தெரிவித்தார் முதல்வர் விஜய். அதேபோல் மகள் சரண்யாவுக்கும் விஜய் ஆறுதல் தெரிவித்தார். வெளியே வரும்போது அவருடைய கண்கள் கலங்கி இருந்தன. ஏனென்றால் நகைச்சுவை கலைந்த கதாபாத்திரங்களுடன் குடும்ப திரைப்படங்களையும் தனித்துவமாக தெரியும் கதைக்களங்களையும் கொண்டு இவருடைய திரைப்படங்கள் ரசிக உள்ளங்களில் தனி இடத்தை இவருக்கு அளித்தது. பாக்கியராஜ் மறைவுக்கு ரசிகர்களும் திரையுலகினர்களும் இரங்கல்களை தெரிவித்தும் வருகின்றனர். இந்த நிலையில்தான் என்னதான் பல திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும், நிறைய திரைப்படங்களில் நடித்திருந்தாலும், இசை அமைத்திருந்தாலும் இவர் சேர்த்து வைத்த சொத்து பணமில்லை, கோடிக்கணக்கான மக்களின் அன்புதான் அதிகம் என்ற தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தி வருகிறது.